வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம நெஸ்டட் இஃப் பார்த்தோம் அண்ட் நெஸ்டட் இஃப் ஆர்எல்ஸ் பார்த்தோம் அண்ட் எலிஃப் வந்து பார்த்தோம். நான் உங்களுக்கு இப்போ ஒரு கோடிங் எக்ஸசைஸ் வந்து தரப்போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு இருக்க போகுது. இது வந்து போன வீடியோவில் நம்ம போன எக்ஸசைஸில் வந்து பார்த்தோம் பிஎம்ஐ வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தோம். இது வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேடான எக்ஸசைஸ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி நம்ம 2 கண்டிஷன் தான் இருந்தோம். வந்து உன்னோட பிஎம்ஐ வந்து சொல்லு அப்படின்னு வந்து கண்டிஷன் கூட இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம வந்து அவுட்புட் கொண்டு வந்துட்டோம். இப்போ இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன், நான் வந்து செக் பண்ணணும். இப்போ 18க்கு கீழே இருந்தீங்கன்னா நீ வந்து அண்டர் வெயிட்டு, ஐ மீன் உன்னோட பிஎம்ஐ வந்து அண்டர் வெயிட்டு. ஒரு 25 அந்த ரேஞ்சில் எதுவும் இருந்தீங்கன்னா நீ வந்து நார்மல், அண்ட் ஒரு 60க்கு மேலே இருந்துச்சுன்னா நீ வந்து ஓவர் வெயிட்டு அப்படின்னு நமக்கு வந்து பிஎம்ஐக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளோட பிஎம்ஐயோட டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18.5க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் வெயிட்டு, அண்ட் 18.5லேருந்து 24.9 இருந்துச்சா இது வந்து ஆப்டிமைஸ் ரேஞ்சு, இது வந்து ஓவர் வெயிட்டு, இது வந்து ஒபிசிட்டி, இது வந்து ஆப்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்ஐயோட ரூலு. ஸோ இதை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷனால் இப்போ லெட்ஸே நமக்கு இப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லை, இதை நம்ம ஃபைனலாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட வெயிட் வந்து இருக்குது அண்ட் ஹைட்டும் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு /2 அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இஃப் ஆர் எல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ 18க்கு கீழே இருந்தால் அவன் வந்து லெஸ் வெயிட்டு, அந்த அண்டர் வெயிட்டு அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். இஃப் பிஎம்ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்? பிரிண்ட் இந்த இடத்துல நம்ம எஃப் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கணும், விச் மீன்ஸ் நான் வந்து சொல்கிறேன், யுவர் பிஎம்ஐ இஸ் யுவர் பிஎம்ஐ இஸ் என்ன அவுட்புட் வருதோ ஓகே, அண்ட் யூஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் அண்டர் வெயிட். ஓகே, ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் அப்படின்ட்டு. இப்போதைக்கு உங்களுக்கு புரியலைன்னா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ எஃப் ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து கால்குலேட் பண்ணால் ஓகே, நான் இந்த இடத்துல இப்போது நான் டைப் பண்ணணும், பட் நீங்கள் அதை ஃபைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். நான் எஃப் ஸ்ட்ரிங் எதுக்கு பிரிண்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் நான் வந்து எலிஃப் வந்து ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம மல்டிபிள் கண்டிஷன் இருக்குது. எலிஃப் வந்து ஆட் பண்ணிட்டு பிஎம்ஐ ஓகே, பிஎம்ஐ இது லெஸ் தென் 25 அதுக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிரிண்ட் யுவர் பிஎம்ஐ இஸ் நார்மல் வெயிட். இது வந்து நார்மல் வெயிட்டு தான், நார்மல் வெயிட். ஓகே, அண்ட் தென் மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு எலிஃப் யூஸ் பண்ணோம், எல்ஐஎஃப். நான் வந்து நிறைய டைம் இந்த தப்பு பண்ணிடுவேன், இஎல்ஐஎஃப் பதிலாக இஎல்எஃப் ஐன்னு போட்டுறேன், இஎல்ஐஎஃப். ஓகே, மறுபடியும் வந்து பிஎம்ஐ வந்து லெஸ் தென் 30 இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் வந்து பிரிண்ட் யுவர் பிஎம்ஐ இஸ் ஓவர் வெயிட், கரெக்டு, இதுதான் பண்ணணும். அண்ட் தென் மறுபடியும் நம்ம வந்து எலிஃப் வந்து ஆட் பண்ணணும், யுவர் பிஎம்ஐ இஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 35க்கு மேலே இருந்துச்சுன்னா யுவர் பிஎம்ஐ இஸ் ஒபியூஸ், கரெக்டு, யுவர் பிஎம்ஐ இஸ் அப்யூஸ் வெயிட் அப்படின்னு இருந்துச்சு, விச் மீன்ஸ் அதுதான் வந்து இதுக்கு பேர். நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு கூகுள் வந்து காமிச்சேன். அண்ட் தென் மறுபடியும் நான் வந்து இஎல்ஐஎஃப் அப்படின்னு வந்து போட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறதுக்கு போகணும்ல, போட்டு யூ ஆர் கிளினிக்கலி ஒபியூஸ், இது வந்து கிளினிக்கலி ஒபியூஸ் அப்படின்னு வரும். யூ ஹாவ் CLINICALLY கிளினிக்கலி ஒபியூஸ். இது வந்து எலிஃப் இல்லை, எல்ஸு தான், நான் எலிஃப் நீங்கள் போட்டிருக்கேன். ELSE
ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். லெட்ஸ் சே நம்மள்கிட்ட என்டர் யுவர் வெயிட் கேட்குது. நான் வந்து ஐ ஹாவ் ஒரு 48 அப்படின்னு போடுறேன். இப்போ என்டர் யுவர் மீட்டர் அப்படின்னு கேட்குது. நான் லெட்ஸ் சே 1.5 அப்படின்னு போடுறேன். இப்போ நமக்கு யுவர் BMI இஸ் 12.3333.2 அப்படின்னு வந்திருக்கா. அண்ட் யூ ஹாவ் த நார்மல் வெயிட் அப்படின்னு வந்துருச்சு. விச் மீன்ஸ் இது 30 தானே வருது. ஓகே, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளோட்டாக வந்திருக்கு. இதை நம்ம வந்து இன்டீஜராக வாங்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃப்ளோட் ஆட் பண்ணிக்கலாம். FLOAT அப்படின்னு போட்டு அண்ட் இந்த இடத்துல ஃப்ளோட் வாங்கிக்கிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து இதுலேயும் வந்து ஃப்ளோட் ஆட் பண்ணி மீன்ஸ் நான் வேரியபிளே ஃப்ளோட் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் அப்படின்ட்டு. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஷோ ஆகும்? ஃப்ளோட் வெயிட்டில் வந்து ஃப்ளோட் FLOAT. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் அதே வந்து 48 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் மறுபடியும் 1.5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து மறுபடியும் எனக்கு பாயிண்டில் தான் வருது. வாட் ஹேப்பன்ட் இயர்? ஃப்ளோட்டில் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேனே இந்த இடத்துல வந்து. விச் மீன்ஸ் இதை வந்து இன்புட் வந்து நம்ம ஃப்ளோட்டாக வந்து மாற்றிட்டோம். பட் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதை நம்ம என்ன மாற்றலை. ஸோ தட்ஸ் வை நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து ரவுண்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் ரவுண்ட் ஃபங்க்ஷன் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். இதை வந்து ரவுண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஃப்ளோட்டு இன்ட்டுன்னு மாற்றி கொடுத்துருக்கோம்னா இது நம்ம பழைய ஃபார்முலாவில் கொடுத்தது. ஏன்னா நான் தான் மேலேயே வந்து அங்கே மாற்றிட்டேன். ஐ மீன் இந்த இடத்துல நான் இதை வந்து ஃப்ளோட்டாக மாற்றிட்டேன். அதனால் எனக்கு இந்த இடத்துல ஃப்ளோட்டு இன்ட்டுங்கிறது தேவையில்லை. ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் நமக்கு கரெக்டாக தரும். லெட்ஸ் சே நான் மறுபடியும் வந்து 48 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் மறுபடியும் 1.5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு யுவர் BMI இஸ் 21 அண்ட் யூ ஹாவ் த நார்மல் வெயிட் அப்படின்னு வந்துருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. லெட்ஸ் சே நான் வந்து லைக் 49 அப்படின்னு கொடுக்குறேன். 13 அப்படின்னு கொடுக்குறேன். 13.5 அப்படின்னு கொடுக்குறேன். யுவர் BMI இஸ் 0, யூ ஹாவ் அண்டர் வெயிட் அப்படின்னு வந்துருச்சு. ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். ஏன்னா நான் வேறு எதை கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் நமக்கு 0 அப்படின்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எலிஃப் இந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மல்டிபிள் கண்டிஷன் நமக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து எலிஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு எலிஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட மட்டும் விடாமல் நான் அடுத்த வீடியோலேயே உங்களுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது. ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பிரவீன்.